ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் அனைவருக்குமே ஏதாவது ஒரு காரியங்களும் அது மட்டும் இல்லாமல் நினைத்ததுன்னு ஏதாச்சும் இருக்கத்தான் செய்யும். அப்படி நம்ம நினைத்தது நடப்பதற்கும் நமக்கு வேண்டியது கிடைப்பதற்கும் நீங்கள் இந்த செயலை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகாபெரிவா அவருடைய பக்தரிடம் அறிவுறுத்தியிருக்கார். நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். இதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வேண்டியதும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவும் கட்டாயமாக நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது சிறிதளவு பச்சரிசியையும் அது கூட மண்டை வெல்லம் இல்லைனா வெல்லம் இந்த ரெண்டில் ஏதாவது கலந்ததை நல்லா பொடியாக வச்சுக்கோங்க. அது பொடியாக வச்சுக்கொண்டு அதை நீங்கள் ஒரு உருண்டை மாதிரி பிணைந்து கொண்டாலும் பரவாயில்ல, இல்லை அந்த பொடியை கூட நீங்கள் கோவிலுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் எந்த கடவுளை வேண்டுனாலும் பரவாயில்லை. உங்கள் வேண்டுதலும் உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு நினைத்த காரியம் எது நடக்கணுமோ அதை கடவுளிடம் முழு மனதுடன் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எந்த தெய்வ கோவிலுக்கு போய் வேண்டுறீங்களோ அவங்களுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இருக்கும். அப்படி அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மந்திரங்களை கூறிட்டு சிறிதளவு அந்த தெய்வத்தை நினைத்து நீங்கள் தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த கோவிலுக்கு உள்ளேயோ அல்லது கோவிலுக்கு வெளியேயோ ஏதாவது மரங்களானது கட்டாயமாக இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கக்கூடிய மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா எறும்பு புற்றானது கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கின்ற அந்த எறும்பு புட்டு இருக்குல்லவா, அந்த எறும்பு புட்டில் நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு போன அந்த பச்சரிசியும் வெல்லமும் சேர்ந்த அந்த ஒரு பொடியை நீங்கள் அந்த எறும்பு புத்துக்கு போடணுமா. அப்படி நீங்கள் அந்த எறும்பு புத்துக்கு போடும் பொழுது அந்த எறும்பு அதை சாப்பிடுமா. ஆயிரக்கணக்கான 2000 கணக்கான எறும்புகள் அதை சாப்பிடுமா. அப்படி அந்த எறும்புகள் சாப்பிடும் பொழுது நீங்கள் இத்தனை நாட்கள் செய்த பாவங்களும் தவறுகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அனைத்துமே கழிந்து விடுமா. அதுக்கப்புறம் நீங்கள் நினைத்தது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அனைவருக்குமே ஏதாவது ஒன்றை பற்றி கவலைகள் இருக்கத்தான் செய்யும். அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கள் நினைத்ததும் உங்களுக்கு கர்மாக்கள் என அனைத்துமே கரைந்து விடுமாங்க. நீங்கள் எறும்புக்கு சாப்பாடை மட்டும் அளித்தாலே போதுமா. எறும்புக்கு மட்டும்தான் சாப்பாடு அளிக்க முடியும்னு இல்லை. உங்களுக்கு காசு இருக்கிறது என்றால் உங்களால் யாருக்கெல்லாம் சாப்பாடு அளிக்க முடியும், மனிதர்களுக்கு கூட சாப்பாடு அளிக்க முடியும் என்றால் வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ இந்த செயலை பண்ணிட்டு வாங்க. அப்படி என்னால் மனிதர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாது என்று கூறுபவர்கள், நீங்கள் முடியாதவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாதமல் இருக்கிறவங்க எறும்பு புத்துக்கு இதனை போன்று நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இதனையும் நீங்கள் பண்ணலாம். இதனால் 1000 பேர்த்துக்கு சாப்பாடு போட்ட பலனானது உங்களுக்கு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எனவே தவறாமல் இதை நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை பண்ண சொல்லி இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.